Kerala Lottery winning chart disclaimer. This channel is only for learning purpose. No betting or gambling is entertained. Purely entertainment purpose. ஸோ வீடியோ பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நமக்கு நாளைக்கு இந்த கலரில் கேம் இருக்குது. ஸோ க்ரீன் கலரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படி நம்பரிங் சிஸ்டம் ஒர்க் ஆகுது, இது ஆல்ரெடி என்னுடைய வீடியோவில் நிறைய முறை சொல்லிட்டேன். என் வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்க டெஃபினட்டாக யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மீன். பட் ஒன்ஸ் அகெயின் ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன். ஸோ மொத்தமே இந்த மிஷினே சம் பேஸ்டில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. சம், த டோட்டல் நம்பர் ஆஃப் 4 digit, the total number of 3 digit is called sum. Sum of hit number. அப்போது மிஷினு ஒவ்வொன்றுத்தையும் 0 இல்லை 5 கேட்டகரியாக பிரிக்கும், 1 இல்லை 6 கேட்டகரியாக பிரிக்கும், 2 7 பிரிக்கும், 3 8 பிரிக்கும், 4 9 பிரிக்கும். எதெல்லாம் 10 வருதோ, எதெல்லாம் 15 வருதோ இதெல்லாம் ஒரு கேட்டகரி. எதெல்லாம் 11 வருதோ, எதெல்லாம் 16 வருதோ இது ஒன்றும் ஒரு கேட்டகரி. இதெல்லாம் 12 வருதோ, இதெல்லாம் 17 வருதோ இதெல்லாம் ஒரு கேட்டகரி. இதெல்லாம் 13 வருதோ, எல்லாம் 18 வருதோ இது ஒரு கேட்டகரி. இதெல்லாம் 14 வருதோ, இதெல்லாம் 19 வருதோ இது ஒரு கேட்டகரி. ஸோ there are 5 categories in each 4 digit and 3 digit. இப்போது இந்த மாதத்தை வரைக்கும் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்ப்போம் எப்படி வந்திருக்கு. ஸோ 1ஆம் தேதி நமக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் 21 27 ஒரு நம்பரை கொடுத்துருக்கு. இதனுடைய டோட்டல் சம் 12. ஸோ 12 வந்தாலும் ஒன்று தான், 17 வந்தாலும் ஒன்று தான். இந்த லெஃப்டில் இருக்கிற நம்பரை கேன்சல் 27 மிஷினுக்கு. அப்போது அதுக்கு ஈக்குவலாக ஒரு 17th சம்மை கொடுக்கணுன்னா மிஷின் 5804 அப்படின்ற ஒரு நம்பரை கொடுத்துருக்கு. த மிஷின் வில் நெவர் மைண்ட் அபவுட் நம்பர்ஸ். இங்கே 6 இருக்கலாம், இங்கே 5 இருக்கலாம், இங்கே 7 இருக்கலாம், இங்கே 8 இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். பட் மிஷினுக்கு அடுத்த பேட்டர்ன் இங்கே நின்று இருக்கேன் நான். இந்த பேட்டர்ன்லேருந்து அடுத்த பேட்டர்ன் நான் போகும்போது 12th செம்மை 17th செம்மாக மாற்றணும். ஏன்னா 2க்கு பவர் 2. அப்போது நான் எப்படி மாற்றிக்கணும் அப்படி மாற்றிக்குவேன். எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. இங்கே என்ன வருதுன்றதை பற்றி மிஷினுக்கு தெரியாது. பிகாஸ் இட் இஸ் ரன்னிங் பேஸ்ட் ஆன் தி பேட்டர்ன். அப்போது இன்றைக்கி நம்பர் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 23வது சம். இதே நம்பர் தான் ஏற்கனவே 12ஆம் தேதி 23வது சம்மில் அடிச்சிருக்கு. இதே நம்பர் தான் 10ஆம் தேதி 23வது சம்மில் அடிச்சிருக்கு. இப்போ 11ஆம் தேதி 6ஆம் தேதியும் 18 13 ஒரு சம் அடிச்சிருக்கு. ஒரு விஷயம் மிஷினில் புரிஞ்சுக்கணும், எந்த சம் அதிகமாக கொடுக்குதோ அந்த சம்மில் தான் மறுபடியும் மறுநாள் நிற்கும். ஸோ இன்றைக்கி 9356 அப்படின்ற நம்பர் எங்கேருந்து வந்ததுன்னா 5864 வந்திருக்கு, 9581 வந்திருக்கு. மேக்ஸிமம் 9581 தான் வந்திருக்கு. காரணம் என்னென்னா இது 10ஆம் தேதி, அதோட 20ஆம் தேதி இன்றைக்கி. வெரி வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். அப்போது என்ன பண்ணுச்சு, 9க்கு அப்படியே 9 வச்சுக்கிச்சு, 5க்கு 5 அப்படியே வச்சுக்கிச்சு. ஒன்லி திங் 8 3 ஆகிடுச்சு, 1 6 ஆகிடுச்சு. அதாவது பவர் 8 பவர் 3 1 பவர் 6. அப்போது மிஷினுக்கு ஆக்சுவலாக 3 ஒத்தப்படையில் வரணும். 5 ஒத்தப்படை, 1 ஒத்தப்படை, 9 ஒத்தப்படை. இங்கே 9 ஒத்தப்படை, 3 ஒத்தப்படை, 5 ஒத்தப்படை. அப்போது மிஷினுக்கு இப்போது 18வது சம்மில் தேவைப்படுகிறது, ஆர் 28th சம்மில் தேவைப்படுகிறது, ஆர் 8th சம்மில் தேவைப்படுது. அவ்வளோதான். ஏன்னா இங்கே 18வது சம்மை கொடுத்த மிஷின் 23 13 23 23 சொல்லி எல்லாமே 3 3 3 கொடுத்தனால 3க்கு பவர் 8 இந்த 3 சம்மில் தான்
நாளைக்கு வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 8வது சம்மும் 28வது சம்மும் வர்றதுக்கு ரேராக தான் வரும். பட் மெயின்லி ஆன் 18th சம் த மெஷின் இஸ் கோயிங் டு கான்சன்ட்ரேட். அப்போது நம்ம இந்த நம்பரை 3 மைனஸ் நம்பர் வந்திருக்கு. அப்போ நம்ம 3 ப்ளஸ் நம்பராக மாற்றுறோம். தட் இஸ் ஹவ் த மிஷின் ஒர்க்ஸ். இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இப்போது ப்ளஸ் இது மைனஸில் இருக்குது. 9 மைனஸ், அதாவது மைனஸ் அப்படின்னு சொன்னால் ஒத்தைப்படை, ஆட் நம்பர்ஸ். அப்போ இந்த ஆட் நம்பரை ரெட்டைப்படையாக மாற்றணும், ஈவனாக மாற்றணும். ஆனால் 18 சம் வரணும், இல்லை 8வது சம் வரணும், இல்லை 28வது சம் வரணும். 38 கிடையாது. ஸோ 4 9s ஆர் 36 வரைக்கும் தான் நம்பர்ஸ் இருக்குது. அப்போது இப்படி மாற்றலாம். 9 4 மாற்றுங்க, 5 0 மாற்றுங்க, 8 3 மாற்றுங்க, 1 அப்படியே வைங்க. 4031 அப்படின்ற நம்பர் ஏற்கனவே 8வது சம்மில் அடிச்சிருக்கு. எப்போ? போன மாதம் எத்தனாம் தேதி அதுதான் பார்க்கணும். அப்போது மிஷின் வந்து அடித்தா மறுபடியும் 4031க்கு போய் நிற்கும். ஆனால் அது வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அப்போது 9க்கு 4 மாற்றுங்க, 5 அப்படியே வைங்க, 8 3 ஆக்குங்க, 1 6 ஆக்குங்க. 4536 அப்படின்ற நம்பர் நீங்கள் கூட்டும் போது 6 4 10, 10 5 15, 15 3 18. அப்போது லைன் நம்பராக வந்தால் 3 4 5 6ன்னு வரும். அதை மிஷின் வந்து என்ன பண்ணுன்னா 456 அப்படின்ற நம்பரை கொடுத்து 3 முன்னாடி வைக்கும். இல்லை 546ன்ற நம்பரை பாக்ஸ் ஆடி 3. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போது 536க்கு 356 வந்துருச்சு. ஸோ அதனால் எகெயின் இந்த பக்கம் வைக்கிறது ரேரு தான். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து 1 2 2 ரெட்டைப்படை, 2 ஒத்தப்படை. இப்போது அடுத்த நம்பரை மாற்றும் போது என்னவா மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா 5க்கு பவர் 0, 8 அப்படியே வச்சுக்கும், 1 9. இப்போது 0 + 8, 8 + 1, 1 + 9 = 18வது சம்மு. இதில் 2 ஒத்தப்படை, 2 ரெட்டைப்படை. ஸோ ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு சொன்னால் 3 ஒத்தப்படை கொண்ட நம்பரை மிஷின் எப்படி மாற்றுதுன்னா 2 ஒத்தப்படை, 2 ரெட்டைப்படை இப்படி மாற்றினா தான் அதுக்கு ஈவன் சம் வரும். இதே ஆட் சம் 23 இல்லை 13 வந்ததுன்னா மிஷின் என்ன பண்ணுன்னா எல்லாமே ரெட்டைப்படையாக கொடுக்கும். 9க்கு பவர் 4, 3க்கு பவர் 8, 5க்கு பவர் 0, 6க்கு 6, 48 06 அப்படின்னு சொல்லி எல்லாமே ரெட்டைப்படையில் கொடுக்கும்போது தான் இதனுடைய சம் 18ஆக இருக்கும். மற்றபடி 2 ஒத்தப்படை, 2 ரெட்டைப்படை இருந்தால் தான் அதனுடைய சம் 18ஆக இருக்கும். அப்போது கண்டிப்பாக நமக்கு இந்த 4806 மிஷினில் இருக்குது. ஆனால் எல்லாமே ரெட்டைப்படை, எல்லாமே ஒத்தப்படை கொண்ட நம்பரை வந்து மாதத்தில் 1 நாளோ 2 நாளோ இல்லை 3 நாளோ அடிக்கும் இன் டிஃப்ரெண்ட் டேட்ஸ். பட் நம்ம அதை பார்க்காம 3 ரெட்டைப்படை, 1 ஒத்தப்படை அப்படி தான் நமக்கு தேவை. அப்போ என்ன பண்ணணும், நம்ம மறுபடியும் இந்த 6 1 மாற்றிக்கணும். 4 8 0. அப்போது 1408 அப்படிங்கிறதுல 3 ரெட்டைப்படை, 1 ஒத்தப்படை. அப்போ என்னுடைய சம் 13ஆக மாறிடுது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் 9 8 0 6
9806 அப்படின்ற நம்பரில் 3 ரெட்டைப்படை, ஒரு ஒத்தப்படை. இதனுடைய சம் என்ன? 23. அப்போது மிஷினுக்கு தேவை எந்த நம்பருங்கிறது முக்கியம் கிடையாது. 1 2 3ங்கிறது கிடையாது. இப்போ 1 3 5 7 9ங்கிறது எல்லாம் ஒத்தப்படை. 0 2 4 6 8ங்கிறது எல்லாம் ரெட்டைப்படை. அப்போது மிஷின் இப்படி போகும் ஜிக்ஜாகா, இப்படி போகும் ஜிக்ஜாகா, அப்படி தான் சுற்றும். அப்படி சுற்றும் போது மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், 0 எடுத்ததுன்னா 1 ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப் 5 எடுக்கும் பவர். 1 எடுத்ததுன்னா 1 ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப் 4 எடுக்கும். ஸோ இப்படி தான் வந்து மிஷின் ஜிக்ஜாகாக போய்கிட்ருக்கோம். ஆக மொத்தத்தில் மிஷினோட பேட்டர்ன் என்னென்னா 1 2 3. அதாவது என்னென்னா, இப்போ 9 அப்படின்னு சொன்னால் இதில் 3 நம்பர் தள்ளி 3வது நம்பர் போகிறோம். 2 அப்படின்னு சொன்னால் 3லேருந்து 2 நம்பர் கீழே இறங்கும். 5 அப்படின்னு சொன்னால் 5 அப்படியே வைக்கும், இல்லை 5க்கு 4 அடிக்கும். இதுதான் 1 2 3 மெத்தட். பட் இதை நீங்கள் மிஷினை அனலைஸ் பண்ணால் தான் அதை பண்ண முடியும். பட் இப்போ சிம்பிளாக என்னென்னாக்கா, நம்ம 3 டிஜிட்டில் எப்படி இந்த நம்பரை கன்வெர்ட் பண்ணி நம்ம பவராக மாற்றி வின்னிங் நம்பர் எடுக்கிறது, அவ்வளோதான். சிம்பிள் மேட்டர். ஸோ இது வரைக்கும் நீங்கள் மிஷின் எப்படி கன்வெர்ட் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்க. எல்லாமே அப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 4வது சம், அதாவது 49. இப்போது 34வது சம் போயிடுச்சு. 99 79 34வது சம். இதை வெறும் 4வது சம்மாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண மிஷினு? மாற்றவே முடியாது. ஏன்னா 9க்கு பவர் 4, மறுபடியும் 9க்கு பவர் 4, 2, மறுபடியும் 9 அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு 11 15 19வது சம்மாக தான் மாற்ற முடியும். அப்போது மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், இதை 34வது சம்மா 4வது சம்மாக மாற்ற முடியாது. ஆனால் 19வது சம்மாக மாற்ற முடியும். அப்போது மிஷின் என்ன பண்ணுவோம்னாக்கா 2 4 4 9 ஆர் 2 9 4 4 அப்படின்ற நம்பரை கொடுக்கும். இதே 4 1 4 5 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பர் 14வது நம்பராக இருக்குது. இதை 19வது நம்பரை மாற்றணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு 4 9 ஆகிக்கும். 9 6 4 5 அவ்வளோதான். 6 4 10 15 15 19. இப்போது 8920 அப்படின்ற நம்பர் நமக்கு 19வது சம்மில் வந்திருக்கு. இந்த நம்பரை 14வது சம்மாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்? மிஷின் ஏதாவது ஒரு நம்பரை, பெரிய நம்பரை சின்ன நம்பராக ஆகிக்கும். இந்த 0 அப்படியே இருக்கும், இந்த 2 அப்படியே இருக்கும், இதை 4 ஆக்கிக்கும், இதை 8 ஆக்கிக்கும். 14வது சம் எப்படி 19வது சம் 14வது சம்மாக மாறிடுச்சுன்னா 8 + 2 4, 8 2 + 10 + 4 14. ஸோ நீங்கள் ஒரு நம்பர் வந்ததுன்னா அந்த நம்பர் எந்த கேட்டகரியில் சேர்ந்தது, இது என்ன குரூப், 05 குரூப்பா, 16 குரூப்பா, 27 38 49 அதை பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அதில் எத்தனை ரெட்டைப்படகுது, எத்தனை ஒத்தப்படம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். இது 3 டிஜிட்டுக்கும் பொருந்தும், 4 டிஜிட்டுக்கும் பொருந்தும். இப்போ நம்ம 3 டிஜிட்டை பார்ப்போம். இப்போது நமக்கு ஃபஸ்ட்டு நம்பர் 071 வந்திருக்கு, அடுத்த நம்பர் 920 வந்திருக்கு, அடுத்த நம்பர் 356 வந்திருக்கு. இதனுடைய சம் 8, இதனுடைய சம் 11, இதனுடைய சம் 14. இப்போ மிஷினை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணோன்னா, ஏற்கனவே 2-3 நாளுக்கு முன்னாடி அடித்த சம்முக்கு ஈக்குவலாக தான் அடுத்தது கொடுப்போம். அப்போது நாளைக்கு நம்ம கொடுக்க போகிற மிஷினோட சம் 1 8 இருக்கிறதுனால 13ஆக மாற்றும். 11 அப்படின்னு இருக்கிறதுனால 16ஆக மாற்றும். 14 அப்படின்றதுனால 9ஆக மாற்றும், இல்லை 19ஆக மாற்றும். அப்போது இங்கேயே பார்த்துக்கலாம். 071 அப்படிங்கிற நம்பரை 8வது சம்மை 13வது சம்மாக மாற்றினா ஒன்றும் இல்லை, இது 0 5 ஆக்கிட்டுன்னா முடிஞ்சு போச்சு. 571 13வது சம்.
வேறு ஒன்றும் பண்ணாது மிஷின். சப்போஸ் இந்த 11வது சம் 16வது சம்மாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் வேறு ஒன்றுமே கிடையாது. 9 வச்சுக்கோங்க, 2 வச்சுக்கோங்க, 0 5 மாற்றிக்கோங்க, அவ்வளோதான். 16வது சம் 3 5 6 எப்படி மாறும் அப்படின்னு சொன்னால் 5 வச்சுக்கோங்க, 6 வச்சுக்கோங்க, 3 8 மாற்றிக்கோங்க, 8 5 6. அப்போது 19வது சம். நீங்கள் ரொம்ப பெரிய அளவுலாம் யோசிக்கவே தேவையில்லை. ஜஸ்ட் இங்கே இருக்கிற நம்பரை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டு போயிட்டால் போதும். அதுபோக 0 இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 மிஸ்ஸிங், 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது, 8 9 மிஸ்ஸிங். 9 இங்கே இருக்குது. அப்போ இங்கேயே உங்களுக்கு எந்த நம்பர் மிஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் 0 1 2 3 4 இல்லை, 5 6 7 9 8 இல்லை. இப்போ இந்த 48 84 நீங்கள் சிங்கிள் போர்டு இல்லை டபுள் போர்டில் 4884 ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் லம்சமாக நீங்கள் எடுக்கலாம். 100% கேரண்டி. இதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. ஏன்னா இந்த 4 8 அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு என்னென்ன நம்பர் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இங்கே போட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 20 நாள் அடிச்சிருக்கு. 20 நாளில் வந்து ஏ போர்டில் நமக்கு 7 6 பெண்டிங் இருக்குது. 3 இன்றைக்கி வந்துருச்சு. 7 6 பெண்டிங் இருக்குது. பி போர்டில் 1 பெண்டிங் இருக்குது. இந்த 20 நாளில் மட்டும் சொல்கிறது. அப்போது அதிகமாக அடிச்சிருக்கிறது என்னென்னா 4. அதுக்கு அதிகமாக அடிச்சிருக்கிற நம்பர் 5. அப்போது 1 2. இப்போது நமக்கு இங்கே பெண்டிங் நம்பர் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் 4 8 பெண்டிங் இருக்குது. அதிகமாக அடிச்சிருக்கிற நம்பர் என்ன 5. அதுக்கப்புறம் 1 2. அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த 48 அப்படிங்கிறத 58 ஆடணும், 18 ஆடணும், 28 ஆடணும், 54 ஆடணும், 14 ஆடணும், 24 ஆடணும். அப்படி ஆடினீங்கன்னா உங்களுக்கு 100% கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டுமாரோ 100% the machine going to give either 48 or 58 or 84 or 85. அவ்வளோதான். ஏபிபிசி இது பார்த்துக்கோங்க. முடிஞ்சவங்க 0லேருந்து 9 வரைக்கும் போட்டுக்கோங்க. முடியாதவங்க இதில் 1 or 2 ஆடுங்க. That's it. So very simple friends. Play family number. Without family number Kerala lottery does not exist. And green கலரில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா first number 864. The family number of 864 equal to 391. Next we have is 804. The family number of 804 equal to 354. And then மறுபடியும் 869. The family number of 869 equal to 346. Next we have is 480. The family number of 480 equal to 930. The next number we have is 092. The family number of 092 equal to 574. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த க்ரீனில் 480 ஒரு முறை, 869 ஒரு முறை, அண்ட் தென் 804 இன்னொரு முறை, அண்ட் தென் 864. இந்த 869ம் 864ம் சேம், 408ம் 804ம் சேம். அப்போ நாளைக்கு மிஷினில் கண்டிப்பாக இதில் இருக்கிற 8 நாளும் கூட 6 இல்லைனா 5 சேர்த்துக்கும். அப்போ நாளைக்கு 100% எதிர்பார்க்கக்கூடிய கேம் என்னென்னா 458 இல்லை 468 மறுபடியும். ஸோ இது போல பல பயிற்சி கூட அடுத்த வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.